ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்கு நான் வந்து 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா வேறு சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகா 2, ஏன்னா காரத்துக்கு ஆல்ரெடி மிளகாத்தூள் வேறு போட்டிருக்கோம், அதனால் 2 எடுத்திருக்கேன். அரிசி மாவு 2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் தேவையான அளவு நான் 2 பிஞ்ச் போட்டுக்கிறேன். கடலை மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போது தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அப்புறமா லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லை ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பிசு பிசுன்னு தோணுச்சுன்னா அதில் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நான் அதில் மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு பாருங்கள் நல்லா வந்திருக்கு. லாஸ்ட்டாக இதில் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, மாவு ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா வந்திருக்கு மாவு. ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். கடாய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் அதில் 1/4 லிட்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 லிட்டர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஒரு 2 மினிட்ஸாவது நல்லா சூடாகணும். பாருங்கள், ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பகோடா மிக்ஸை எடுத்து நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி போடணும். ஒரே இடத்துல போட்டுறாதீங்க, இல்லைன்னா ரொம்ப கட்டி கட்டியாகிடும். அதனால் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடணும். ஆயில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் ஆகட்டும். 1 மினிட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ஆகணும். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறம் நல்லா வந்திருக்கு. பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு. எனக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணால் தான் பிடிக்கும், அதனால் நான் நல்லா ப்ரௌனிஷாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணால் பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க. இந்த ஆனியன் பக்கோடா அப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணும்னா சாஸ் இல்லை சட்னி கூட சேர்த்து கூட சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.